சில விஷயங்கள்ல நாங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியானது கிடையாது. சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவர்ற நேரத்தில தான் இது எந்த அளவுக்கு சீரியஸ் ஆனது, இல்லாட்டி பாரதூரமானது என்றத நாங்களே விளங்கிக் கொள்வோம். இன்னைக்கு அந்த மாதிரி அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து ஒரு லோயர், ஒரு சட்டத்தரணியால வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் போலீசால வெளியில கூட்டி போகப்பட்ட மாக்கந்துரை மதுஷ் சுட்டு கொலை செய்யப்பட்டதை யாராலையும் மறக்க முடியாது. ஆதாரங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. மதுஷ் எப்படி சுட்டு கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி இப்ப தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஹரக்கட்டா இல்லாட்டி நதுன் சிந்தக்கவையும் சுட்டு கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு அதிர்ச்சியான தகவல், இல்லாட்டி பாரதூரமான குற்றச்சாட்டை ஒரு லோயர், சட்டத்தரணி, மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் இருக்கிற உதுல் பிரேமரத்ன இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மாக்கந்துரை மதுஷ் சுட்டு கொலை செய்யப்பட்ட மாதிரியே ஹரக்கட்டா சுட்டு கொலை செய்யப்படலாம்னு சொல்லி உதுல் பிரேமரத்ன வெளிப்படுத்தி இருக்கிற தகவல் என்றது பாரதூரமானது. என்ன சொன்னா, மதுஷ் இலங்கையில தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் வெளிவந்த ஒரு பரபரப்பான செய்தியா பேசப்பட்டதுதான் 80க்கும் அதிகமான அரசியல்வாதிகளினுடைய பேரை மதுஷ் வெளிப்படுத்த இருந்தார், இல்லாட்டி வெளிப்படுத்தினார் என்ற மாதிரியான தகவல் ஊடகங்கள் அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை இது உருவாக்கி இருந்தது. ஆனால் அந்த பேர்களை சொல்றதுக்கு இன்னைக்கு மதுஷ் உயிரோட இல்லை. அந்த அரசியல்வாதிகள் யாருன்றது இதுவரைக்கும் தெரியாது. கோடிக்கணக்கில் அரசியல்வாதிகளுக்கும் விசாரணை நடத்தி கொண்டிருந்த அதிகாரிகளுக்கும் பணம் கொடுத்தார் என்ற விஷயத்தையும் உதுல் பிரேமரத்ன இன்னைக்கு வெளிப்படுத்துறார். 2 நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருந்ததா. முதலாவது, வெளியில் எங்கேயுமே கூட்டி போகக்கூடாது, எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கப்படணும் என்று சொல்லி ஒரு நிபந்தனையை முன் வச்சிருந்தாராம். 2வது, தடுப்பு காவல் உத்தரவு எனக்கு எதிராக பெறப்படக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையை முன் வச்சிருந்தாராம். ஆனால் காசை வாங்கி கொண்டு அதிகாரிகள் அவருக்கு எதிராகவும் செயற்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி உதுல் பிரேமரத்ன ஒரு விஷயம் இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. இதே மாதிரி தான் ஹரக்கட்டாவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருந்தார். நீதிமன்ற வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் இருந்த நேரம் கேமராவை பார்த்ததுமே அவர் வெளிப்படுத்துறார், இதை வெளி உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலசும், போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனும் 30 கோடி ரூபாய் லஞ்சம் என்னிட்ட கேட்டாங்க, நான் அதை கொடுக்காததால தான் இன்றைக்கு சிறையில் இருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். உதுல் பிரேமரத்ன சொல்றார், ஆட்சி மாற்றம் நடக்காம இருந்தா இன்னைக்கு மதுஷுக்கு நடந்திருக்கிறது தான் ஹரக்கட்டாக்கும் நடந்திருக்கும். ஹரக்கட்டான்னு சொல்லப்படுற நதுன் சிந்தக்கு இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்கிறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டு வந்து சுமத்தப்பட்டிருக்கு. ஹரக்கட்டாவினுடைய லோயர்ஸ் சட்டத்தரணிகள் ஒரு சிலர் இன்றைக்கு இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவில் போய் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க. ஹரக்கட்டா மடகாஸ்கார்ல 2023 மார்ச் மாதம் கைது செய்யப்படுறார். ஏற்கனவே ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தவர் என்ற அடிப்படையில் சர்வதேச போலீசால கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதுக்கு பிறகு இலங்கையில் தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. ஆனாலும் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் கூட போலீஸ் விசாரணை என்ற மட்டத்தில் தான் இருக்கு. போலீஸ் வந்து நீதிமன்றத்தில் போய் சொல்லும், இவரை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு, ஆதாரங்களை திரடி கொண்டிருக்கிறோம், சாட்சியங்களை தேடி கொண்டிருக்கிறோம், இன்னும் கால அவகாசம் தேவை, ஏற்கனவே PTA பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழையும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்படும். அவரை இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தடுத்து வைக்கிறதுக்கும் போலீஸுக்கு அனுமதி கிடைக்கும். ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணையா இதுவரைக்கும் சில விசாரணைகள் மாற்றமடையாமல் இருக்கு. ஹரக்கட்டா உட்பட ஒரு சில சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணைன்றது PTA பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுவதே தவிர அது ஒரு சார்ஜ் ஷீட் பதிவு செய்யப்பட்டு ஒரு குற்றப்பத்திரம் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற வழக்கு விசாரணையா இது வந்து ஆரம்பிக்கப்படாமல் இருக்கு, இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப்படாமல் இருக்கு. அதுக்கு சில காரணங்களை பாதுகாப்பு தரப்பு முன்வைக்கலாம். ஆதாரங்கள் இதுவரைக்கும் போதுமான சாட்சியம், போதுமான ஆதாரம் கிடையாது, அதுக்கான கால அவகாசம் தேவைன்ற காரணத்தை வந்து பாதுகாப்பு தரப்பு சொல்ல முடியும். ஆனா இந்த காரணத்தை முன் வச்சு கொண்டு சட்டத்தரணிகள் ஒரு சிலர் ஹரக்கட்டாட லோயஸ் போய் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சொல்லியிருக்கிறாங்க, இது சட்டவிரோதமான ஒரு தடுத்து வைப்பு, மிகப்பெரிய மனித உரிமை மீறலை ஒரு கைதியா ஹரக்கட்டா எதிர்நோக்கி இருக்கிறார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்காம இருக்கிறது, இது எல்லாத்தையுமே தீர்மானிக்க வேண்டியது, கடைசியில் ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் தான். நீங்க முடியுமா இருந்தா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை ஆரம்பிங்க, நாங்கள் எங்களுடைய வாதத்தை முன்வைப்போம், நீதிமன்றம் வந்து குற்றவாளின்னு சொன்னா தீர்ப்பு கொடுக்கும், நிரபராதின்னு சொன்னா வெளியில விட போகுது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவரை தடுத்து வச்சிருக்கிறது சட்டவிரோதமானது, மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் சொல்லி அவருடைய லோயர்ஸ் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு மனித உரிமை முறைப்பாட்டை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க.
அவங்க சுட்டிக்காட்டுற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, வெளி உலகத்தோட ஹரக்கட்டா இந்த விதமான தொடர்பும் இல்லாம இருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட கதைக்கிறதுக்கு கூட அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படாம இருக்கு. சிறைக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் மற்ற கைதிகளோட கதைக்க முடியாது. சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிற நபர் கூட எந்த விதமான வார்த்தையும் அவரோட கதைக்கிறது கிடையாது. ஒரு மிகப்பெரிய உளப்பிரச்சனையை, கிட்டத்தட்ட மறைமுகமான ஒரு சித்திரவதையை அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். வெளி உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு. நியூஸ் பார்க்க முடியாது, டிவி கிடையாது, நியூஸ் பேப்பர் அவருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாதுன்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு. இதனால இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு முன் வந்து ஹரக்கட்டாவை விடுதலை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும் என்ற மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதுக்கு முதல்ல கேள்விப்பட்ட மாதிரி ஆயுதங்கள், துப்பாக்கிகளை காட்டுறதுக்கு, போதைப் பொருளை காட்டுறதுக்குன்னு சொல்லி கூட்டி போகப்பட்டு சந்தேக நபர்கள் கொலை செய்யப்படுறாங்கன்ற மாதிரியான தகவல் இன்றைய நாட்களில் ஊடகங்களில் நாங்கள் அந்த மாதிரியான செய்திகளை கேள்விப்படலை. அந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகாமல் இருக்கு. ஆனாலும் கூட இந்த சந்தேக நபர்களினுடைய பாதுகாப்பு சம்பந்தமா பாதுகாப்பு தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு. நீதிமன்ற வழக்கு விசாரணையில் சில நேரங்களில் பிணை கிடைக்குமா இருந்த அன்னைக்கு பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாகவும் மிகப்பெரிய ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. மிகப்பெரிய ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கு. அரசாங்கத்தினுடைய முக்கியமான வாக்குறுதி பிடிஏ பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில போய் கூட அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை திரும்ப இந்த அரசாங்கம் கொடுத்திருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்க போறோம்னு சொல்லி. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த சட்டம் நீக்கப்படுமா இருந்தா இப்ப தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் சம்பந்தமா எடுக்கப்படுற அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றதும் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ச்சி அமுல்ல இருக்கணும் சொல்றதுக்கான, நியாயப்படுத்துறதுக்கான ஒரு காரணமா நான் சொல்ல வரல. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் நானும் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறேன். அது ஒரு கொடூரமான சட்டம், அதை நீக்கப்படணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த சட்டம் நீக்கப்படுமா இருந்தா இன்றைக்கு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற செவந்தி உட்பட ஒரு சில நபர்கள் பிடிஏயின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹரக்கட்டா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தேக நபர் இருக்கிறார். பிள்ளையான் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் சம்பந்தமா அடுத்த கட்டமா எப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும், இல்லாட்டி அவங்க எல்லாம் பிணையில வெளியில வருவாங்களான்ற ஒரு சந்தேகம் இங்க முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. பிணையில இவங்க வெளியில வந்தா அவங்களுடைய பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் எப்படியானதா இருக்கும் என்றதும் ஒரு முக்கியமான கேள்வி. சந்தேக நபர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சாட்சியம் ஆதாரம் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தில் அவங்களை முன்னிலைப்படுத்தினதுக்கு பிறகுதான் மற்ற நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இவங்களுடைய உயிர்ன்றது இங்க ஒரு சாட்சி, ஒரு ஆதாரம். இது பாதுகாப்பு தரப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். இன்றைக்கும் இஷாரா செவந்திக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 4 பேர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. நேற்றிரவும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கு. ஜே.கே. பாய் மாதிரியான நபர்கள் இன்னும் வெளியில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது தெரியாது. ஏற்கனவே கஞ்சிப்பான இம்ரானுக்கு பிணை கிடைச்சதுக்கு பிறகுதான் வெளியில் அவர் படகு மூலமா இந்தியாவுக்கு தப்பி போய் வெளிநாட்டுக்கு போனார் என்ற செய்தி வழி வந்திருந்தது. இப்ப நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருக்கிற கம்பஹா பபா நுகைகூட பபின்னு சொல்லப்பட்ட நபர்கள் கூட குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி இருந்த நபர்கள் படகு மூலமா தப்பி போனார்கள் என்ற செய்தி வழி வந்திருந்தது. இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற சந்தேக நபர்கள் சம்பந்தமா போதுமான ஆதாரங்கள், சாட்சியங்கள் இல்லைன்றதும் பாதுகாப்பு தரப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய தலையீடியாவும் மாறியிருக்கு. சில தகவல்கள் இன்னைக்கு வரைக்கும் வெளியில கசிஞ்சு கொண்டுதான் இருக்கு. பாதுகாப்பு தரப்புக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பு ஆடுகள் சம்பந்தமா கண்டுபிடிக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு விசாரணை தரப்பால நகர முடியும், போக முடியும், ஆதாரங்கள், சாட்சியங்களை திரட்ட முடியும். ஆனா என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.